பிரைஸ் எல்லாம் பைபிளை கரங்கெடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். விசேஷமாய் வேத பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26, 27, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவச்சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். விசேஷமாய் கடவுள் நம்மளை அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கியிருக்கிறார். அந்த சாயல், அந்த ரூபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்கும். நீங்கள் சாதாரணமான ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய சாயல் வேற, உங்களுடைய ரூபம் வேற. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும், என் சாயல் வேற, என் ரூபம் வேற. அதனால் அந்த சாயலுக்கு ஒப்பாய் என்னை கர்த்தர் வாழ வைக்கிறார், வாழ வைக்க விரும்புகிறார். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பிள்ளைகள் நம்ம ரொம்ப நேசிப்போம், நம்மளை மாதிரி இருக்குன்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் நம்ம பட்ட கஷ்டம் மட்டும் பிள்ளை படக்கூடாதுங்கிறதுல முடிவில் என்ன பண்ணுவோம், நம்ம எதெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்தை பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுல பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய சாயலின்படியும் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தில் நம்மளை உண்டாக்கிட்டு நம்ம வெற்றியாக வாழணும், நிறைவாக வாழணும், பெருக்கமாக வாழணும், ஏராளமாக வாழணும், தாராளமாக வாழறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே மனுஷனை உண்டாக்கும் போதே எப்படி உண்டாக்குனார், ஆண்டு கொள்ளும்படியாய் அவன் எல்லாத்துக்கும் அதிகாரமுடையவனாக வைத்திருந்தார். அந்த அதிகாரம் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்துருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ நம்ம பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதை காட்டிலும் நம் தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். நேசிக்கிறதால நாம் முன்ன இருந்த காட்டிலும் இன்னும் நல்லா வாழணும்னு விரும்புகிறார், இன்னும் ஏராளமாக வாழணும்னு விரும்புகிறார். ஏன்னா இந்த முதல் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் ஒவ்வொரு நாட்களையும் பார்த்து ஒவ்வொரு நாட்களையும் அவனுக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும்படியாக தான் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு நாட்கள்லையும் ஏற்படுத்தின ஒவ்வொரு காரியங்களுமே ஆச்சரியப்படும்படியான காரியங்களாக இருக்கும், அதிசயிக்கிற காரியங்களமாக என்ன பண்ணும் இருக்கும். அதுக்கு நமக்கு தெரியும், முதல் நாள் என்ன, ரெண்டாவது நாள் என்ன உண்டாக்குனாரு, மூன்றாம் நாள் என்ன உண்டாக்குனாரு அப்படின்னு பார்த்துட்டே வரும்போது அது உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் மிகவும் அதிகமாகவும் பெருகும்படியாகவும் பழுகும்படியாகவும் நிரப்பும்படியாகவும் உண்டாக்குனார். எல்லாமே பழுகக்கூடியது, பெருகக்கூடியது, அப்படி உண்டாக்குனார். ஆனால் மனுஷனை மாத்திரம் ஒரு ஆளை என்ன பண்ணுறாரு, உண்டாக்குறார். அந்த ஒரு மனுஷன் அந்த பழுகக்கூடிய காரியத்தை நம்பாமல் அவரை உண்டாக்குன தேவனை நம்பும்படியாய், அதை தான் உண்டாக்கும் போதே அவரை மாதிரியே உண்டாக்கிட்டார். இன்னைக்கு உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால், புஸ்தகத்திலே கொடுக்குறாங்களே, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னா அந்த அறிவியல் சொல்லுது. அந்த அறிவியல் தோற்று போனது, ஆனாலும் அந்த தோற்று போன அறிவியலை தூக்கி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஏன்னா அறிவியலை அவங்க ஆராய்ச்சி பண்ணி இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்கள் அவர் செய்கிறவர் என்ன பண்ணுறார். அதனால தான் இவரை குறித்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களால முடியவே முடியாது. ஏன்னா அறிவில் அதை யோசிக்கவே முடியாது.
நீங்களுமே ஆண்டவரை அறிவியலை நீங்கள் யோசிச்சிட்டிங்க வச்சிங்களேன், அவரை நம்ம கணிக்கவும் முடியாது, அவர் யோசிக்கவும் முடியாது. ஆனால் அன்பில் யோசிக்கும் போது அவரை அறிந்து கொள்ள முடியும், அவரை கணிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இந்த மாலை வேலை அவரை மாதிரி நம்மளை உண்டாக்குறதால அவர் எப்படி இந்த பூமியில் எல்லாத்தையும் நிறைவாய் பெருக்கமாக ஏராளமாக தாராளம் வைத்தாரோ, அதே போல் நமக்கும் ஏராளமாய் தாராளமாய் இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது அந்த ரூட்லேயே தான் நம்ம போகணும். இதில் இருக்கிற குறைவுகளையோ இருக்கிற பிரச்சனைகளையோ நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அப்படி யோசிச்சோம்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுவோம். ஏன்னா அது அறிவில் யோசிக்கிறதா என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம், ஆண்டவர் வார்த்தை சொன்னால் அது உண்மை, அதுதான் சத்தியம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா. இப்போ மற்றவங்களுக்கு நமக்கும் அது பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ வித்தியாசமாக இருக்கிற நாம் வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ளாரையும் செல்லுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ மற்றவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம பெருசாக யோசிக்க வேணாம். என்ன உண்டாக்கினவர் இப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார், அதனால் நான் ஏராளமாக வாழணும் தாராளமாக வாழணுங்கிற எண்ணமும் உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷம் நமக்கு இருந்துகிட்டே என்ன பண்ணணும் இருக்கணும். குறைவை பார்க்கும்போது அழகாக சொன்னாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது, ஜென்டிலாக அதை சிரிச்சுட்டு கடந்து போகணும். அப்படின்னா என்னென்னா இதெல்லாம் மாறக்கூடியது. ஏன்னா எனக்காக என்ன கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரோ அதெல்லாம் நான் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் என்ன உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது ஏராளமாகவும் தாராளம் வாழும்படியாக அவனை உண்டாக்குனார். அதான் ஒரு மனுஷனுக்கு 4 நதி போகுது. பொண்ணு விளையக்கூடிய பூமி, பொண்ணு விளையக்கூடிய பூமியில் ஆண்டவர் வச்சுருந்தார். அந்த ஆதாமுக்கு எப்படி வச்சுருந்தார், பொன் விளையக்கூடிய பூமி. எவ்வளோ வெட்டி எடுத்தாலும் இன்னும் என்ன பண்ணுது, தங்கம் இருக்குது. பெட்ரோலை எடுத்துங்க, எவ்வளோ எடுத்தாலும் இன்னும் என்ன பண்ணுது. அப்போ எல்லாமே அளவுக்கு அதிகமாக ஏராளமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, என் மனது எண்ணங்களும் அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அல்லேலூயா. அவர் மாதிரி நான் இருக்கிறேன், அவர் மாதிரி நான் இருக்கிறதால அவர் மாதிரி என்னை வச்சு என்ன அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அதே போல் வாழ வைக்கிறார். அல்லேலூயா. நல்ல இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ரூட்டில் போகும்போது அதை நமக்கு பிடிக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் வேதத்தில் இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுது. இப்போ நம்மளே இங்கே போதிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் இதை திரும்ப திரும்ப போதிக்க இதை குறித்த காரியத்தை அதிகமாக நம்ப இதை குறித்த காரியத்தை உண்மை என்று நம்பி சத்திய நம்பி அதை போதிக்கவும் அதை நம்ம தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தவும் அதை குறித்த காரியத்தை பெருசாக யோசிக்கும்போது, எதெல்லாம் நான் போதிக்கும்போது நமக்கு பெருசாக தெரிகிறதோ அதெல்லாம் வாழ்க்கைக்கு லேசாக என்ன பண்ணுது, லெகுவாக வருகிறது. எத்தனை பேர் அதுக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ ஏராளம் தாராளம் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதால என்னை அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறாரு. நான் எனக்குள்ளார இருந்து நான் பழுகணும், எனக்குள்ளார இருந்து நான் பெருகணும் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அப்போ நான் பழுகவும் பெருகவும் வரும்போது நானும் ஏராளமாய் தாராளமாய் வாழ்ந்திருக்க முடியும். ஏன் இதை நான் சொல்லும்போது நம்ம ஆழக்கடவர்கள்னு பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா காலையில். அப்போ காலையில் பார்க்குறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி, இதுக்கு எதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்ன பண்ணுது இருக்குது. ஆளக்கூடியவர்கள் சொல்லும்போது ஒன்றுமே இல்லாமல் எதையும் ஆளவே எல்லாமே இருக்கணும், அதை தான் என்ன பண்ணணும், ஆளணும். அப்படி எல்லாமே இல்லைனாலும் எனக்கு அதை உண்டாக்கி கொடுத்து அதை ஆள செய்கிறவர் என்ன பண்ணுறாரு. அப்போ நான் ஆளக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்னா, ஏராளத்தையும் தாராளத்தையும் கையாளக்கூடியவனாக என்ன பண்ணுவேன் இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் சாராள் 2 பேர் தான், ஆபிரம் சாரா 2 பேர் தான் இருந்தாங்க இல்லையா. அந்த 2 பேரை அழைக்கும் போது அவங்கள்ட்ட ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் பெரிய தேவன் அவங்களோடு இருந்ததால் சாதாரணமாக இருந்தவர்களை அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியே கர்த்தர் மாற்றினார். சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை ஏராளமான வாழ்வுக்குள்ளார் அவர் என்ன பண்ணார். இப்போ சிஸ்டமேட்டிக் நமக்கு புரியும். நீ சாதாரணமாக உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் என்னை உண்டாக்கின கடவுள் சாதாரணமானவர் அல்ல. உண்டாக்கின கடவுள் என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறாருன்னு அவரை மாதிரியே உண்டாக்கிட்டார். நானும் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் அசாதாரணமாக என்ன பண்ணும். அப்போ ஆபிரகாம் அப்படி தான் சாதாரணமான ஆளாக இருக்கிறான். அவன் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அசாதாரணமான காரியம் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ அசாதாரணமான காரியத்தில் அவன் செல்ல 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 கர்த்தர் அவனை சாதாரணமாக அழைச்சாரு. ஆனால் அசாதாரணமான காரியம் வாழ்க்கை நடந்து கொண்டே என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அப்போ 2 பேரும் சாதாரணமாக இருந்தாங்க, ஆனால் அசாதாரணமான காரியங்கள் எப்படி நடந்துச்சுன்னா வெள்ளியும் பொண்ணு முடிய சீமானா. அப்போ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் சாதாரணமாக வரீங்க சபைக்கு, இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளார வரணும், நான் அப்படி சாயல்படி ரூபத்தின்படி இருக்கிறேன்.
அதனால் அவர் என்னை உண்டாக்குறதால நான் எப்படி என் பிள்ளைகள் நல்லா உருவாக்குன்னு நினைக்கிறேனோ அதை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் என்ன பண்ணுறார் இருக்கிறார். ஆபிரகாம் சாராளையும் எடுத்து அவங்கள எப்படி ஏராளம் தாராளம் வாழ வச்சாரோ அதே போல் என்னையும் ஏராளம் தாராளமாக என்ன பண்ணுவார், அவர் வாழ வைப்பார். ஏன் வாழ வைக்கிறாருன்னு சொன்னால், திரும்பவும் சொல்கிறேன், மனுஷனை அவர் சாயல் ரூபத்தை பற்றி உண்டாக்கிட்டார். வேறு மாதிரி உண்டாக்கிட்டாருன்னா அதை வச்சு அவங்கள வச்சு ஒன்றும் பண்ணவே, அவரை மாதிரி உண்டாக்குறதால அவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் பார்க்கும்போது சாராளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு, அவரை மாதிரியே பார்க்குறாரு. அதை ஒரு மனுஷனையும் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது அடுத்த சந்ததியை பார்க்கும்போது அடுத்த சந்ததி பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் எப்படி பார்க்குறாரு, அவர் சாயல் ரூபத்தை எப்படி பார்க்கறதால திரும்ப ஒரு மனுஷன் எடுக்கிறார். ஒவ்வொரு சாதாரண மனுஷனை எடுத்து ஏராளத்தின் தாரத்தை என்ன பண்ணுறார், வாழ. அப்போ படிப்படியாக இன்றைக்கி நமக்கு புரிஞ்சுக்கணும், நான் சாதாரணமாக இருக்கிறேன், நான் அவர் சாயல் ரூபத்துப்படி என்ன பண்ணுறேன் இருக்கிறதால என் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு என்ன பண்ணாது, இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, சாதாரணமாக ஆபிரகாம் சாராளையும் அழைத்தாங்க, சாதாரணமாக அவங்க வாழல, அவர்கள் மூலமாக ஒரு சந்ததி என்ன பண்ணுச்சு. அப்போ அந்த சந்ததி மாறி 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 ஏராளத்திலும் தாராளத்திலும் பெருக்கக்கூடிய சந்ததி என்ன பண்ணுச்சு. நீங்கள் வந்திருக்கீங்க 2 பேர் 3 பேர் 4 பேர் வந்திருக்கிறோம். இங்கே வந்தவர்கள் மத்தியில் உங்களுக்கு தெரியணும், நான் சாதாரணமான ஆள், ஆனால் நான் அவர் சாயலின்படி ரூபத்தில் பண்ணி உண்டாக்கப்பட்ட ஆளாக என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அதனால் என் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும், ஆனால் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் என்ன கொண்டு என்ன பண்ணுவார். அப்போ ஆபிரகாம் அழைத்தவர் சாதாரணமாக அழைச்ச மாதிரி தெரியுது, ஆனால் கொடுத்த வாக்கு தத்தம் அவன் வாழ்க்கைக்கும் அவனுக்கும் பொருத்தமில்லாத வாக்குத்தத்தம் என்ன பண்ணுது. ஆனால் வாக்கு தத்தம் தான் நிறைவேறதே தவிர அவன் வாழ்க்கையில் இருக்கிற உண்மைகள் நிறைவேறவே இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்தான், பலன் இல்லாமல் இருந்தான் இல்லையா, சாரால கற்பம் செத்து போச்சு, எல்லாமே அது உண்மை. ஆனால் உண்மை நிறைவேறல, சத்தியம். அப்போ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி என்ன கர்த்தர் அழைச்சிருக்கிறார், உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், உங்களை தெரிஞ்சிருக்கிறார், என்ன தெரிஞ்சிருக்கிறார், உங்களை பிரித்து எடுத்துருக்கார், என்ன பிரித்து எடுத்துருக்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் ஏராளமும் தாராளமாய் வாழும்படியாய். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக அழைச்சிருக்கிறான்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே நான் முறுமுறுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அதை சாயல் ரூபம் சொன்னேன்னா, நான் சாதாரணமாக இருக்கும்போது ஒன்றும் இல்லைன்னு யோசிக்கும்போது எனக்கு முறுமுறுப்பு வரும். ஆனால் அவருடைய சாயல்படி ரூபத்துப்படி உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு முறுமுறுப்பு என்ன பண்ணாது. அதை நினைப்போட்டு ஒவ்வொரு முறையும் நினைப்போட்டு, நான் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய சாயல்படி ரூபத்துப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அவர் தான் உண்டாக்குனார், என்னை அவர் தான் அழைச்சார். அது ஊழியத்திற்காக இருக்கும், அது குடும்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வேலையாக இருக்கும், அவர் அழைச்சார். அவர் அழைச்சதால கண்டிப்பாக என்னை அப்படியே அவர் வைத்திருக்கவே மாட்டார். கண்டிப்பாக நான் ஏராள தாளத்தை என்ன பண்ணுவேன். அதான் ஒரு மனுஷன் அப்படி தான் எடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளார ஏராள தாளத்தை வச்சு தான் நடத்துகிறார். அந்த மனுஷன் வேணால் மாறி போகலாம், அவர் ஒரு நாள் மாறி போகிறவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள், இந்த தேவன் மாறாத தேவனா இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குறார். மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்குதுன்னா, ஏராளமான மாற்றம், தாராள மாற்றம் என்ன பண்ணும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் வெள்ளி பொன்னும் சீமானா அவனால் இருக்க முடிஞ்சிச்சுன்னா நாமளும் அப்படி இருக்க முடியும். ஒரு தேசமே அவனை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்குதுன்னா நம்மளும் நம்ம தேசம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்ன பண்ணும் இருக்கும். ஏன்னா அந்த வெல்த்தும் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு, நான் அவர் சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டதால நான் எங்கே இருந்தாலும் என்னை ஆசீர்வதிப்பார், எங்கே இருந்தாலும் என்னை போஷிப்பார், எங்கே இருந்தாலும் என்னை தேடி வருவார். புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தால் உங்கள் பிள்ளைகள் இப்போ நீங்கள் வீட்டில் விட்டு வந்திருக்கீங்க வச்சுக்கலாம், இல்லை ஒரு வேளை மற்றவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளை போனவொடனே இன்னொருத்தவங்க உறவுக்காரங்க கூப்பிட்டு போயிட்டாங்க, நீ தனியாக இருக்க, நீ வான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அது வருட்டுன்னு யோசிக்க மாட்டோம், நம்ம தேடி என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகள் நம்ம தேடி போவோம் இல்லையா, போய் அழைச்சிட்டு வருவோம். அப்போ யோசிச்சு பாருங்க, நான் எந்த சூழ்நிலை எங்கே வாழ்ந்தாலும் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை பலப்படுத்த, என்னை தைரியப்படுத்த போதுமானவரா ஏன் செய்கிறாருன்னா சாயல் ரூபம். ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளை நம்ம ஏன் விழுந்து கவனிக்கிறோம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எப்படி ஏன் விழுந்து கவனிக்கிறோம், ஏன் பார்க்குறோம், ஏன் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறோம்? பிள்ளைக்கு நல்லா இல்லைன்னா நமக்கு தான் கெட்ட பேர். என்ன பிள்ளை பெற்றிருக்கான் பாருன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்போ இந்த உலகத்தில் தேவன் தேடி வந்து ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? அவருடைய சாயல்படி ரூபத்தில் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்குனது தான், அதை மாற்றிக்கொள்ளவே. அதெல்லாம் என்னை தேடி வராரு, தேடி வந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்னு அவர் யோசிக்கல, இவன் என்ன மாதிரி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறவன் என்ன மாதிரியே வாழணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
அப்ப ஆபிரகாம் ஏராளத்தின் தாராளத்தில் வாழ்ந்தது போல நானும் ஏராளத்தின் தாராளத்தை என்ன பண்ணுவேன், வாழ்வேன். ஏன்? அவருடைய சாயல்படி ரூபத்தை என்ன பண்ணிட்டேன், இருக்கிறேன். இப்ப புதிய உடன்படிக்கைப்படி அவர் பிள்ளையா நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். பிள்ளையா இருக்கிறதால நான் கண்டிப்பா நான் எப்படி தான் வாழ்வேன், ஏராளத்துல தான் வாழ்வேன், தாராளத்துல தான் வாழ்வேன். ஆமென். அப்போ ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ காரியத்தை செய்தார்னா, இன்னைக்கு நம்ம இந்த ஊழியத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அத்தனை பேருக்கு என்னென்ன செய்ய அவரால் முடியுமா, முடியாதா? அவரால் முடியாதுன்னு ஒன்றுமே. ஆனால் அவரால் முடியாதுன்னு நினைக்கிற நாம அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை நம்பி அப்படி ஜீவிக்க தவறி விடுகிறோம். அப்படி ஜீவிக்க தவறும் போது தான் நம்ம வாழ்க்கை அப்படியே என்ன பண்ணுது, இருக்குது. ஆனால் அப்படியே இருக்காது. ஏன்னா அவர் சாயல் ரூபத்தை உண்டாக்குறதால திரும்ப என்னோட இடைபடுகிறார், திரும்ப என்னோட இடைப்பட்டு என்னை எப்படியாவது அதிலிருந்து, அதாவது என் பிரச்சனையிலிருந்து, என் கடனிலிருந்து, என் கஷ்டத்திலிருந்து நீக்குன்னு தான் விரும்புகிறாரே தவிர என்னை அப்படியே இருக்குன்னு அவர் விரும்புவேன். ஏன்னா அவர் என்ன முழுக்க என்னை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு, நான் எப்படி இருப்பேன்னு. இப்போ நமக்கு தெரியும், இப்போ எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் தெரியுது, நமக்கு அது ஆச்சரியமா என்ன பண்ணுது. ஆனால் அவர் வைத்திருக்கிறத நீங்கள் சொன்னோம்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர் யோசிச்சு வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்கிட்ட சொல்லும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைன்னு சொல்லி சாதாரணமாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவன் நம்பி வந்துட்டான் பாருங்க. நம்பி வந்தவனா கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டு போய் ஒரு பெரிய லெவலில் என்ன பண்ணுறாரு. அது ஒரே நாளில் நடக்கும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நான் அவருடைய சாயல்படி ரூபத்தை இருக்கிறதால என்னை ஏராளத்திலும் தாராளத்தில் வாழ வச்சு என்னை உண்டாக்கினவர் யார் என்பதை இந்த உலகம் அறியும்படியாய், இந்த தேசம் அறியும்படியாய் ஆபிரகாம் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறாரு. அவரை அழைச்ச தேவன் யாருன்னு தெரியும் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. அவரை நம்பக்கூடிய ஆள் யாருன்னு மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், தெரியணும் என்பதற்காகவே அவனை ஆசீர்வதிச்சு என்ன பண்றாரு, நடத்துற. ஏன்னா அந்த தேவன் தான் மெய்யான தேவன். இந்த உலகம் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு நீங்களும் நானும் வழக்கமா அப்படி வாழாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் எனக்கு யாரு, நான் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, எனக்கு என்னவா இருக்கிறாரு, எனக்கு அவருக்கு என்ன தொடர்பு, நான் அவரை மாதிரி இருக்கிறேன், அவர் சாயல்படி இருக்கிறேன், அதான் எனக்கும் அவருக்குள்ள தொடர்பு. ஹல்லேலூயா. அதனால நான் அவரோடு இணைந்து நான் செயல்பட கொஞ்சமா ஏராளத்திலும் தாராளத்தை என்ன பண்ணுவாருன்னா உழைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்போ இந்த மாலை வேலையில் அதை தான் திரும்ப கோடிட்டு இருக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. அப்போ அந்த ஏராளம் தாராளத்தை அவர் எங்கேயும் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ மனுஷன்னா எப்படி தான் இருக்குன்னு விரும்புகிறாரு. இப்போ நாம் நம்ம பிள்ளைகள் எப்படி தான் இருக்குன்னு விரும்புகிறோம். நம்ம பிள்ளைகளை நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல நீடி ஆயுள் இருக்கணும், அப்படி தான் நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அப்போ நாமளை ஏன் விரும்புகிறோம்? நான் பெத்த பிள்ளை சொல்கிறேன், சாயல்படி ரூபத்தை உண்டாக்குறது சொல்லும்போது அந்த தேவனுடைய தெய்வீக குணம், தெய்வீக அதெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் நான் ஏராளத்துக்குள்ளார போகவே முடியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை புரிய வைக்கிறாரு. ஹல்லேலூயா. நாமளுமே நம்ம பிள்ளைகளை அதை புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சுட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரைட்டாக என்ன பண்ணுறோம். அப்போ இன்னைக்கு நாம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல சாயல்படி ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான், அவரை பிரதிபலிக்க என்ன வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல சட்டை போடணுமா, போடணும். ஏன் அப்பா யாருன்னு இல்லை, அதெல்லாம் சிம்பிளாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா மானத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அந்த சாயலும் ரூபம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சாயலும் ரூபமும் என்னை ஏராளமாகவும் தாராளமாக தான் வாழ வைக்கும். ஏன்னா அந்த சாயல் ரூபத்தில் எனக்கு உண்டாக்கியிருக்கிறாரு. உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, பூமியும் அது நிறைவும் அவருது, எங்கள் அப்பாவுது. அப்போ யோசிச்சு பாருங்க, என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? எப்பா பூமி அது நிறைவும் என்னத்துப்பா, என் புள்ள நீனு, அதில் கொஞ்சமாவது நீ பெற்றுக்கொள்ளக்கூடாதா? புரியுதா சொல்றது? 10 ஏக்கரை வச்சுக்கிறேன், 3 பிள்ளைக்கு ஒரு 3 ஏக்கரை கொடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்? ஆனால் நான் சொல்கிறேன், எப்போ 10 ஏக்கர் நான் வச்சுக்கிறேன்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு 10 ஏக்கரா என்ன பண்ணிருக்கணும். அப்போ அந்த ஏராளமான மைண்டுக்குள்ளார கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறார். அப்படி வரும்போது தான் அந்த ஏராளத்துக்குள்ளார போகவே அது தானாக நடக்கிற விஷயம் இல்லை. நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கிற நாம அதை குறித்த எண்ணத்தில் உயர்றது இல்லவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் சொன்னல, அப்படி வாங்கணும்னா அது சாயலை பற்றி, ரூபத்தை பற்றி, அவரை பற்றி, அவர் ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன், அவர் எனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார்,
அது நான் நல்லா வாழ அவர் விரும்புகிறார். இந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம உயர ஆரம்பிப்போம். அப்படி உயர ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிருப்பேன், அதை வாங்கியிருப்பேன். ஹல்லேலூயா. அதை நம்ம அதில் தெளிவாக இருக்கணும். அப்போ பூமி அது நிறைவு என்னதுன்னு சொல்கிறாரு. அப்பா கொஞ்சமாவது என் சாயலையும் ரூபத்தையும் கொஞ்சம் வெளிப்படுத்திக்கேண்டா, அதை வச்சு பயன்படுத்திக்கேண்டா, கொஞ்சம் ஏராளத்துக்குள்ளார வாயாண்டா, கொஞ்சம் தாராளத்துக்குள்ளார வாயாண்டா, எல்லாத்தையும் கீழ்படுத்தண்டா, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளண்டா, கொஞ்சம் முன்னேறுடா. கொஞ்சம் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் படிப்படியா. ஆனால் படிப்படியாக முன்னேறிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த முன்னேறும் போது எது தடையாக வந்தாலும் அதை நம்ம மேலே எளிமையாக நம்மளால் போக அப்படி தான் கற்றுக் கொடுக்குறாரு. நாமளுமே பெரியவங்களாக இருக்குமே தவிர ஒரு பணத்தை ஹேண்டில் பண்ண விட நமக்கு இன்னும் என்ன பண்ண அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் எந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிறோமோ தெரிய தெரிய வந்துக்கிட்டே என்ன பண்ணும், அது குறையவே குறையாது. ஏன்னா அந்த அவருடைய குணமும் அவருடைய சாயலும் அவருடைய தன்மையும் ரூபம் அப்படிப்பட்டதான் என்ன பண்ணுது இருக்குது. ஹல்லேலூயா. அப்பாவை பிரதிபலிக்கிற மாதிரி என்னை வச்சுக்கிறாரு. இங்கே அப்பாவை பிரதிபலிக்கிற மாதிரி நான் இருக்கணும்னா நான் எப்படி தான் இருக்கணும், ஏராளத்திலிருந்து ஆழத்தில் தான் இருக்கணும். அதை தான் அப்பா விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ தான் நமக்கு புரியுது. அப்போ ஏராளமாக வாழணும்னு அப்பா விரும்புகிறதால நானும் அதை விரும்புகிறேன். அப்போ ஏராளம் வாழ்வது என்ன பண்ணுறது? இப்போ சொல்கிறாங்க ஏராளம் வாழனா இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய். முதல்ல நீ அவளுடைய சாயல் ரூபம் எங்கே இருந்தாலும் அந்த சாயல் ரூபத்தில் நீ வாழ்ந்தன்னா உன்னை தேடி எல்லாம் என்ன பண்ணும், வரும். ஹல்லேலூயா. வருது நம்ம லெவலுக்கு வராது, அவர் லெவலுக்கு வரும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? அப்போ இந்த மாலை வேலையில் அதை தான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆபிரகாம் ஒரு ஆளை அழைச்சார், ஒரு குடும்பத்தை அழைச்சார். நான் போகும்போது சில காரியத்தை நான் கற்றுக்கொண்டே போகிறேன். போக போக நான் முன்னேறி செஞ்சு கூட என்ன பண்ணுவேன், இருப்பேன். கண்டிப்பாக இன்னைக்கு இது நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் குறைவில் இருந்திருப்பீங்க. ஆனால் வர வர உங்களுக்குள்ளார என்ன பண்ணுது, குறைவுகள் மாறுது இல்லையா? ஒருவேளை நீங்கள் சாதாரணமாக அதை செலவு பண்ண தெரியாமல் செலவு பண்ணால் கூட அதை திரும்பவும் கற்று நம்ம கொடுக்குறாரு. நம்ம கையில் திரும்ப என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. திரும்ப நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா ஏன் கற்றுக் கொடுக்குறாருன்னா, எப்பா நீ 10,000த்துக்கே யோசிச்சிருந்தனா 10 லட்சத்துக்கு என்ன பண்ண போகிற, 10 கோடிக்கு என்ன பண்ண போகிற, அதை கையால் ஆரம்பிச்சிரு, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிரு, அதை செயல்படுத்த அப்படி ஆரம்பிச்சுன்னா ஏராளமாக வந்துட்டு என்ன பண்ணும், குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. உங்களை தேடி பணம் வரும். ஏன்னா நான் அவருக்காக செய்ய போகிறேன். அவருக்காக நான் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் என்கிட்ட கடன்காரராக இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு செஞ்சுட்டு மாத்திரம் நீங்கள் உங்கள் லெவலுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு உன் லெவலுக்கு சரி, அப்போ என் லெவலுக்கு நான் செய்கிறேங்கிறாரு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஜெயிக்கவே அப்பாட்ட ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆமென். அப்போ ஆபிரகாம் ஒரு ஆளை அழைச்சி பழுகு பெரிய ஆளை நிரப்பி ஒரு விதமாக ஆளையே என்ன பண்ணிட்டார், அவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அப்படி மாற்றி அடுத்த சந்ததிக்கு போய் அடுத்த சந்ததி சாதாரண சந்ததியா இல்லை, அடுத்த சந்ததியும் சாதாரண சந்ததியா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு போயிடுறாங்க இல்லையா? அவங்க ஒன்றும் பணங்காசு இல்லாமலாம் அவங்க போகலை, பணங்காசு இல்லாமலாம் போகலை. பணம் இருந்துச்சு இல்லையா? தானியம் வாங்குறதுக்கு என்ன தான் எடுத்துகிட்டு போனாங்க, அவங்க பணத்தை தான் கொண்டு போய் கொடுத்து தாயம். அப்போ அவங்க ஒன்றும் ஏழை இல்லை. ஹல்லேலூயா. ஐயோ பஞ்சத்தின் மத்தியில் அங்கே போனாங்க அடிமையாயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லாத போகலாங்க. அவங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு, பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தானியம் வாங்குறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த பஞ்சத்தின் மத்தியில் பார்த்தா தெரியும், எல்லாரும் கொண்டு போய் தானியத்துக்காக நிலத்தெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ யாரும் ஏழையும் நல்லா புரிஞ்சுக்கணும், யாரும் சும்மா சாதாரணமான ஆட்கள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் அப்படி தான் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஆமென். எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் வரும்போது நான் டக்குன்னு அதை வாங்க என்னால் முடியும். ஆமென். அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு நம்ம யோசிக்கலாம், அது முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் காசு குறைவில் இருக்கலாம், ஆனால் என்ன நிறைவுக்குள்ளார என்ன பண்ணும், அப்படி இருக்கும்போது ஏராளம் உங்களுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் லேசாக ஆரம்பிச்சுங்க, ஏராளமான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணும், நிற்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கு அப்படி தான் ஆசீர்வதித்தார், யாக்கோபு அப்படி தான் ஆசீர்வதித்தார், அந்த 12 கோத்திரத்தை அப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12 கோத்திரத்தை ஆசீர்வதித்து அந்த வனாந்தரத்தை நடத்துறார் பாருங்க, அது ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு இல்லை, 12 கோத்திரம், 12 கோத்திரத்துலேயும் லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 20 லட்சம் பேர் வச்சுங்க, எத்தனை பேர், 20 லட்சம் பேருக்கு மேலே நடந்து வராங்க.
நடந்து வரும்போது 20 லட்சம் பேருக்கும் தண்ணி, 20 லட்சம் பேருக்கும் அப்பம், 20 லட்சம் பேருக்கும் காடை. யோசிச்சு பாருங்க. அந்த மாறா தண்ணியில் கொண்டு போய் குடிக்கிறாங்க, கசக்குது இல்லை? நீங்கள் நான் அதான் யோசிச்சு பார்த்தேன். இந்த 20 லட்சம் பேர் குடிச்சாவே தண்ணிக்கு அந்த காலியாக இருக்கு மேடா இல்லையா? ஆனால் குளம் காலியான மாதிரி தெரியல, இனிப்பா இருக்க மாதிரி தான் சொல்லுது. அப்போ எதுவுமே அவர் குறைவாக வைக்கவே இல்லை, குறைவாக நடத்தவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 20 லட்சம் பேருக்கு இப்போ 20 லட்சம் பேர் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நம்ம 40 50 பேர் 80 பேர் இப்போ காஸ்பல் மீட்டிங்கு போகிறோம், சாப்பாடு கொடுக்குறோம், ஆகாரம் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ வர மீட்டிங்கு ஒரு 100 150 பேர் வரப்போகுது, சாப்பாடு கொடுக்க போகிறோம். இது வார வாரம் போகிறோம் வச்சுக்க, புரியுதுங்களா? வார வாரம் போடும்போது இப்போ மாதத்துக்கு 4 வாரம் வருது. அப்போ 4 வாரத்தில் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க? குறைஞ்சபட்சம் 4 4 4 5 20, கிட்டத்தட்ட 600 பேர் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு மாதத்துக்கு சாப்பிட்ருப்போம். இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது முடியும். புரியுதுங்களா? ஐயோ, எடுத்த உடனே ஒரு வருஷத்துக்கு 7000மா, ஒரு மாதத்துக்கு 6000மா அப்படின்னு யோசிச்சோம்னா சோறும் சாப்பிட முடியாது, சோறும் போடவும் முடியாது. புரியுதுங்களா? அப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நமக்குள்ளார ஏராளத்தின் தாரத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ கொடுக்க 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 நான் ஏராளத்திலும் தாராளத்திலும் வாழ 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 கண்டிப்பாக ஏராளம் தாரத்தில் இருந்துக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கற்பாறையில் தண்ணி வந்துச்சு. இப்போ நம்மலாம் டேப்பை தந்தோன்னா மூடு 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 மூடுங்கிறோம். கற்பாறை தண்ணி வரும்போது டேப்பு இல்லை மூடுறதுக்கு. எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிருப்பாங்க, குடிச்சிருப்பாங்க. நீங்கள் சில இந்த செங்கடை 2ஆக பிளந்ததை பார்க்கும்போது அதில் கடந்து போவாங்க ஜனங்கள். இன்னுமே நான் சில வீடியோ பார்க்குறேன், எந்த வீடியோவுமே பைபிள் இருக்கிற மாதிரி வீடியோ வரவே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டியை தள்ளிட்டு போவாங்க, அந்த வண்டி கழண்டு விழும், அந்த கழண்டு விழுற வண்டியை பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க ஆளுங்க, ஒரு ஆள் இப்படி இப்படி நடந்து போவான். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், பைபிள் சொல்லுது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தாங்க, அவங்க கோத்திரத்தில் பலவீன ஒருவனும் இருந்து. ஆனால் காட்டுற படம் எப்படி தான் வருது? ஏன்னா ஜனங்கள் என்ன விரும்புகிறாங்களோ அப்படி தான் படத்தை காமிக்கிறாங்களே தவிர கடவுள் என்னவா இருந்தாருங்கிறத யாரும் காமிக்கவே இல்லை. அதை தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். கடவுள் எப்படிப்பட்டவர்னு ஒரு மனுஷன் மூலமாக தான் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை இல்லையா? அப்போ எப்படி தான் அவர் வெளிப்படுத்துறாரு? ஒரு மனுஷன் மூலமாக தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ மனுஷன் நான் நல்லா வாழும்போது தான் இந்த கடவுள் யாருன்னே ஜனங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். அப்போ நான் ஒரு படத்தையும் பார்க்கும்போது, நான் பார்த்த 2 தானியேல் படத்தை பார்த்தேன், ஒரு சின்ன சின்ன வீடியோ பார்த்தேன் பாருங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது எல்லாமே ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அப்படியே அதை காண்பிக்க அவங்களால முடியல. ஏன்னா அவங்க எதை விரும்புகிறாங்க தெரியுமா? ஜனங்கள் நல்லா ஆடம்பரமாக இருக்கிறத பார்த்தா அவங்க கெட்டு போயிடுவாங்க. அதனால் கடவுளையும் காமிக்கணும், அதே சமயத்தில் ஜனங்கள் வழிவிலையும் போகக்கூடாதுங்கிறதுலே காமிக்கிறாங்க. அதில் தான் இந்த படங்களை நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அப்போ எதுவுமே பைபிளின் படி காட்ட தவறிட்டாங்க. இதுக்கு நமக்கு முன்னாடி இந்த சந்ததியும் பைபிளின் படி காட்ட தவறிட்டாங்க, பரிசுத்தமாக வாழ்ந்துட்டாங்க. அதை காமிக்கும் போது அது ஜனங்களுக்கு எடுபடாது. நான் என்ன குத்தம் பண்ணு தான் எல்லாம் கேட்குறாங்க, நான் என்ன தப்புன்னு தான் கேட்குறாங்க உலகம் இல்லையா? அப்போ எப்படி ஆண்டவரை காமிக்கிறது? ஏராளத்திலும் தாராளத்தில் வாழும்போது தான் ஆண்டவரை காண்பிக்கவே முடியும். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது சொல்லிருக்கேன், ஞாபகப்படுத்துங்க. திரும்ப ஒருத்தவங்க கொடுக்குறோம், அது வராமல் போயிடுச்சு, என்ன பண்ணணும்? உடனே பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி வராமல் போச்சா விடுறது இல்லை. என்னை கடவுள் அப்படி தான் மாற்றிருக்கிறார். நான் இது வரைக்கும் யாரும் கொடுப்பான் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் யார்ட்டாவது கொடுத்துட்றேன். அது வரும்னு எதிர்பார்க்குறேன். வரலங்கும்போது அதுக்காக கொடுத்தனே, நீ கொடுக்கணும் தானே கொடுத்தேன் இல்லை. முன்னெல்லாம் அப்படி தான் யோசிச்சு, கொடுத்தா நல்லது யோசித்தேன். ஆண்டவர் என் மண்டையை கொஞ்சம் கழுவி மாற்றினார். நீ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறப்பா, நீ கொடுத்தது கொஞ்சம், ஆனால் உனக்கு வருத்தம் அதிகம். இப்போ கொடுத்த பற்றி யோசிக்கிறியா, வருத்தத்தை பற்றி யோசிக்கிறியா?
அப்போ வர்றதை பற்றி நான் யோசிக்கும் போது நான் கிளியர் ஆகிடுது. அப்போ கொடுத்தது கொஞ்சம் தான் போனா போகுது. ஒரு பணமோ பொருளோ மற்றவனுக்கு கொடுத்துட்டோம், அது வரலன்னா இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஏராளத்தில் வாழணும்னு விரும்புகிறேன். பைபிள் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய். கடன் எப்போ கொடுப்போம்? கடன் இருக்கும்போது தான் கொடுப்போம். இல்லாத போது நீ கொடுப்பன்னு நினச்சேன் அவங்க கேட்ப சொல்லுவோம் இல்லையா? யாரை கடன் கேட்டா ஒன்ட்ட கேட்கலான்னு நினச்சேன், நீனே என்கிட்ட கேட்குறியாம்மா, அப்படின்னா என்கிட்ட இல்லை இல்லையா? ஆனால் கடன் கொடுக்குற நிலைமைக்கு எப்படி மாறும்? என்கிட்ட என்ன பண்ணும்? இருக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் என்கிட்ட என்ன பண்ணும்? இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறார். அப்போ கடன் கொடுக்குறேன்னு யோசிக்கும் போது நான் என்ன நினைக்கணும்? என்கிட்ட ஏராளத்தில் இருக்கும். நான் தாராளத்தில் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். 10 ரூபா வச்சுட்டு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். 10 ரூபா கொடுத்தேன்னா மேலே 20 ரூபா என்ன பண்ணும்? இருக்கும். அப்படி தான் என்ன வச்சிருப்பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய மைண்ட் எல்லாம் கல்வி அவருடைய சாயல் ரூபத்தை நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சொந்த பிள்ளையா நான் என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையை தத்தெடுத்தாங்கன்னு வச்சுக்க, தத்தெடுக்கிறாங்க இல்லையா? சுவிகார புத்திரன் அப்படிம்பாங்க அந்த பையனை பொண்ணை. சுவிகார புத்திரனா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்பா வந்து அந்த பிள்ளைக்கு சொத்தை எழுதி வைக்கணும். அப்பாவிட்டு இருக்க சொத்தை எழுதி அந்த புள்ள பேரை வச்சாதான் அந்த புள்ள தத்தெடுக்கவே முடியும். சும்மா நான் இந்த பிள்ளை நான் நல்லா பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் திரும்ப கைவிடாமல் வச்சுக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் எழுதுவாங்க. இந்த பிள்ளைக்கு வீடா, இந்த பிள்ளைக்கு காரா, இந்த அளவுக்கு என்னவோ அப்படிலாம் டாக்குமெண்ட்டை எழுதி அந்த புள்ள பேரில் எழுதின பிறகு தான் பிள்ளையை தத்தெடுப்பாங்க. பிள்ளைக்கே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க? இந்த உலகமே பாருங்க. அப்போ இன்னைக்கு நான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? மறுபடியும் பிறகு வச்சிருக்காரு. சுதந்திரிக்காக இருக்கிறேன். அப்போ என்னை எப்படி வச்சிருப்பாரு? என் பேரில் எவ்வளோ சொத்து இருக்கும்? நமக்கு அம்மாலாம் புரியதில்ல. எவ்வளோ சொத்து இருக்கும்? அந்த உலகத்தில் அவன் சிஸ்டமேட்டிக்காக செய்கிறான் அப்படின்னா தான் தத்தெடுக்கவே முடியும். அப்போ இந்த உலகத்திலே அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லும்போது என்னை மறுபடியும் பிறக்க வச்சு உடைய பிள்ளை ஆக்கும்போது எனக்கு எம்மா எழுதி வச்சிருப்பார் சொத்தை. அதை தான் சொல்கிறேன், ஏராளம் தாராளம். ஹல்லேலூயா. அது அந்த ஏராளம் தாராளத்தை ஒரே நாளில் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதில் போய் நிற்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது? அப்போ நான் அப்படி சாயல் மேல் ரூபத்துப்படி இருக்கிறேன். எங்கே இருந்தாலும் என்னை தேடி என்ன பண்ணும்? வரும். நான் என்ன செஞ்சாலும் அதில் வாய்க்க பண்ணுவார். ஏன்? நான் நல்லா இருந்தேன்னா அவர் நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஏன்? என் புள்ளடா அது, என் புள்ளடா அது, என்ன மாதிரி இருக்கிறான், அவனை எப்படியாவது என்ன பண்ணும்? மேலே கொண்டு வரணும், மேலே கொண்டு வரக்கூடிய நல்ல தேவன் என்ன பண்ணுறார்? இருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும். நான் எனக்கு அப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவேன்? இருப்பேன். கொடுக்க அப்பா என்ன பண்ண எனக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குற. ஒருவேளை இன்னைக்கு நான் கொடுக்கறதில்ல, இன்னைக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் விதையை போட்டுட்டேன், விளைஞ்சி என்ன பண்ணும்? எங்கே இருந்து வரும்? ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும். அப்போ கொடுக்கறதுல நான் ரொம்ப முன்னேறி வரணும். முன்னேறி வந்துட்டிங்கன்னா ஏராளம் தான் தாராளம் தான். கொடுக்கறதுல பின்தங்கிட்டோம்னா ஏராளம் தாராளமும் ரொம்ப குறைவாயிடும். ஹல்லேலூயா. அதில் இப்போ ஆபிரகாம் போல் நல்லா கொடுத்து வாழணும்னு விரும்புங்க. கண்டிப்பாக ஏராளம் தாராளமாக என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்ந்துருப்போம். எங்கே இருந்தாலும் அப்படி சாயல் மாதிரி ரூபத்தை விட்டு நான் என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். கண்டிப்பாக என்னை அப்படியே அவர் விட்டுறவே மாட்டார். ஆமென். நீங்கள் வேணால் வயசானவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். நம்ம சபைக்கு மற்ற சபைக்கு வரவங்கள, அவங்களுக்கு அந்த சாயலும் தெரியாது, ரூபமும் தெரியாது. ஏசப்பாவை தான் நம்பிட்டு இருக்கிறேன். என்ன நம்பி? அவர் யாருன்னு தெரியுமா? ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு தெளிவே என்ன பண்ண மாட்டேங்குது. அது நம்ம சபைக்கு வரவங்க தெளிவு இல்லாமல் இருக்கவே கூடாது. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எப்படி ஆசீர்வாதம் இருப்பேன்? அவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். அதான் தெளிவு. ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் எனக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெளிவாக இருக்குது. அப்போ தெளிவாக இருந்தால் எனக்கு யாரும் குழப்பவும். அப்போ உங்களுக்கு குழப்பமான நேரங்கள் வரும்போது உங்களுக்கு தெளிவு வந்துடும் தானாவே. ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, குழப்பமாக இருக்குதே, மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கே. மண்டெல்லாம் வெடிக்காது. ஒருவேளை வெடித்தாலும் இப்படி வெடிக்காத மாதிரி பேசணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ இந்த மாலை வேலையில் ஆண்டவருடைய சாயல் ரூபத்துக்கு நான் உண்டாக்கப்பட்டதால் நான் எப்பயுமே ஏராளத்திலும் தாராளத்திலும் இருக்குன்னு விரும்புகிறார். திரும்ப வரேன். சாயல் மொழி ரூபத்துப்படி ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. எல்லாமே அவருது. நான் அவர் பிள்ளையாக இருக்கிறேன். அந்த எண்ணத்தில் நான் வாழ ஆரம்பிச்சுன்னா ஏராளம் தாராளம் எல்லாமே என்கிட்ட என்ன பண்ணும்?
வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? எழுந்திருக்கலாமா?